இயேசுவினுடைய ஜீவனை இந்த கடைசி நாட்களிலே வெளிப்படுத்துவது எப்படி என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் செஷன்லேயே நல்ல ஒரு கேள்வி, நாம் எங்கே இந்த இயேசுவின் வாழ்க்கையை, இயேசுவின் ஜீவனை வெளிப்படுத்தும்படியாக நாம் இருக்கிறோம்? நம்முடைய சபையிலேயா, இல்லை என்றால் நாம் கூடி வருகிற இடங்களிலேயா, இல்லை என்றால் நம்முடைய குடும்பத்திலேயா? நல்ல முடிவுகளை நாம் எடுத்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். மூன்றாவது, இப்பொழுது நாம் சகோதரன் சுனில் போனன் அவர்கள் பேசும்பொழுது கூட அவரும் ஒரு கேள்வியும் அதற்குரிய பதிலையும் அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். ஆர் யூ டிஸ்டர்ப்ட் when we are disconnected? நமக்கு நம்முடைய தொலைபேசி இல்லை என்றால் நம்முடைய கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகிவிட்டால், இல்லை என்றால் அது தொலைந்து விட்டால் நாம் அதிக ஆதங்கப்படுகிறோம். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அது எவ்வளவு சாதாரணமான ஒன்றாக இருக்கிறது. அதிலே நம் உண்மையாகவே நாம் சலனப்படுகிறோமா? அதுக்குரிய பதிலையும் நான் பார்த்து விட்டோம். நம்முடைய இட்ஸ் எ கேஷுவல் டிஸ்ரிகார்ட் லீடிங் டு த டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் டிஸ்கனெக்ஷன் அண்ட் தென் டு த டிஸ்ட்ரக்ஷன். நம்முடைய அழிவுக்கு முன்பாகவே சாதாரண ஒரு அதாவது நாம் சாதாரண ஒரு நெக்லிஜென்ஸ், அதை நாம் எளிதாக இதை செய்யவிட்டால் என்ன என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். உடனடியான ஒரு கீழ்ப்படிதலுக்கு வராமல். அருமையான சகோதர சகோதரிகளை, நானும் இந்த நாட்களிலே இந்த தலைப்பை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இயேசுவினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறியாமல் நாம் அவரை போல நாம் இந்த உலகத்திலே நாம் பிரதிபலிக்க முடியாது, இல்லை என்றால் வாழ முடியாது. ஆகவே நாம் சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில், ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று எழுதுகிறார். நாம் எளிமையாய் தேவனுடைய இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கிறவர்களாக இருந்தால் நாம் அவைகளிலிருந்து பலவற்றை கற்றுக்கொள்ளலாம். அவர் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதிலிருந்து அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வைத்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் மிகுந்த ஞானிகளும் கல்விமான்களுமாக நாம் இருந்தால் அதை எளிதாக நாம் கற்றுக்கொள்கிறது இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவுடைய பிறப்பு இருக்கிறது. இயேசுவுடைய பிறப்பு, அவர் எப்படி இந்த உலகத்திற்கு பிறந்தார் என்று அதில் உள்ள நிகழ்வுகளை பாருங்கள், அந்த சம்பவங்களை பாருங்கள். 2 பேருக்கு இயேசுவுடைய பிறப்பை பற்றி சொல்லப்படுகிறது. ஒன்று சாஸ்திரிகள். இந்த சாஸ்திரிகளுக்கு பிறப்பை பற்றி அடையாளமும் சொல்லப்பட்டு அவர்களுக்கு ஒரு நட்சத்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி அவர்கள் இயேசுவை கண்டுவிடலாம் என்று அவர்கள் போகிறார்கள். அங்கே மேய்ப்பர்கள் அங்கே மந்தையை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தேவதூதன் வெளிப்பட்டு இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்கிறான். அவர்களுக்கு ஒரு அடையாளம் எடுக்கிறான். அந்த குழந்தையை அவர்கள் கந்தையிலே சுற்றி முன்னணையிலே கடத்தியிருப்பார்கள் என்பதுதான். பாருங்க, ஒருவர் மிகுந்த ஞானிகள், அவர்கள் சாஸ்திரிகள், கற்று தேர்ந்தவர்கள். அங்கே சாமானிய ஒரு மனுஷன், அவன் வயல்வெளியில் இருக்கிற மனுஷன். இந்த ஞானிகளுக்கு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை வைத்து அவர்கள் சென்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் பார்க்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? இது எங்கே பிறந்திருப்பார்? அடையாளமெல்லாம் இருக்கிறது. நட்சத்திரத்தை பார்த்து தான் அவர் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் சென்ற இடம்
ராஜாவின் அரண்மனை, அங்கே தான் பிறந்திருப்பார், வேற எங்கே பிறந்திருக்க முடியும்? பாருங்கள், அப்படியே எளிதாக அந்த குழந்தையை நட்சத்திரத்தை பின்பற்றி மாத்திரமாக அவருக்கு போயிருந்தால் அவர் யாரை கண்டிருக்கலாம்? அவர்கள் இயேசுவை கண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய ஞானம், அவருடைய அறிவு அவர்களை தடை செய்கிறது. எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியல. நாம் கடைசியில் நம்ம மாற்றோம். சிம்பிள் அண்ட் பியூர் டிவிஷன், எளிய மக்கள். இந்த மேய்ப்பொருளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர்கள் பற்றி நாம் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில். அவர்கள் எளிதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. 10வது வசனத்தில் பாருங்கள், அந்த நற்செய்தியை சொல்கிறான். அதன் பின்பாக அவர் சொல்லப்படுகிற அடையாளத்தை பாருங்கள். 12வது வசனம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்போ எந்த வீட்டுக்கு போய் பார்க்கறது? எப்படி பார்க்கறது? பிள்ளையை அந்த முன்னணையை எப்படி தேடுகிறது? ஒரு நட்சத்திரத்தை கொடுத்தா கூட என்ன செய்யலாம்? அதை வைத்து போய்கொண்டிருக்கலாம். ஆனால் எளிதாக இந்த மேய்ப்பொர்கள் எங்கே அடைந்து விட்டார்கள்? இயேசுவை கண்டு விட்டார்கள். இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. நான் எளிதாய் ஆண்டவரை பின்பற்றுவேன் என்றால், நான் இயேசுவை கண்டு கொள்ள முடியும், அவரை நான் பிரதிபலிக்கவும் முடியும், அவரை போல் நான் வாழவும் முடியும், அந்த ஜீவனை நான் கற்றுக்கொள்ள முடியும். பிள்ளைகள், நாம் யோசிக்க வேண்டும். பிள்ளைகள் சில நேரங்களில் நமக்கு ஒரு லாஜிக்கலாக இல்லை என்றால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதும் இல்லை. நம்முடைய அறிவுக்கு அவைகள் ஒத்து வர வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம் படித்த படிப்புக்கு அது அந்த முடிவுக்கு அது வர வேண்டும். நம்முடைய நாம் கற்றுக்கொண்ட அறிவு அந்த முடிவை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் தவறான இடத்துல போய் நிற்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நான் இயேசுவினுடைய வாழ்க்கையை அவருடைய 12ஆம் வயதில் நடந்த ஒன்றை வைத்து நான் யோசித்தேன். 2ஆம் அதிகாரத்தில் 42வது வசனம், அவருக்கு 12 வயதான போது அவர் பண்டிகை முறையின்படியே எருசலேமுக்கு போகிறார்கள். அந்த பண்டிகை நாட்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் என்று வைத்துக்கொள்வோம். அந்த கான்ஃபரன்ஸ் முடிந்து வரும்பொழுது அவர் எருசலேமிலேயே செய்து விட்டார். அவர் இறந்து விட்டார். அவர் எங்கே இருக்கிறார் என்றால், அவர்கள் போதகர்கள் நடுவில் கற்று தேறினவர்கள் நடுவில் உட்கார்ந்து அவரிடத்தில் கேள்விகளை கேட்கவும் அதற்கு பதில் சொல்லவும் அவர் இருக்கிறார். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்துறையும் பார்த்து அவர்கள் பிரமித்து நிற்கிறார்கள். ஒரு எத்தனை 3 நாட்கள் ஒருவேளை இது மாதிரியான அந்த ஆலயத்திலேயே அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பெற்ற 3வது நாள் தான் நினைச்சார்கள். அவர்கள் 3 நாட்கள் கழித்து 3 நாட்கள் பகலும் இரவும் கழித்து நினைச்சார்கள். அதன் பின்பு தான் இயேசுவை அவர்கள் பார்க்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அவருடைய பெற்றோரை அவர் பார்த்த பின்பு அவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவர் 51வது வசனத்தில் அவர்களோடு கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 12 வயதில் ஒரு பிரபல்யமாக இருக்கும்படியாக வாய்ப்பு ஆண்டவராய் இயேசுக்கு கிடைத்தது, 12 வயதிலேயே. ஆனால் அவருடைய தகப்பன் அவருக்கு கொடுத்தது, அவர் 30 வயதில் தான் நினைச்ச வேண்டும் ஊழியத்தை அவர் ஆரம்பிக்க வேண்டும். இப்போ 12 வயதிலேயே அவர் கற்று தேர்ந்தவர். அவர் வேதங்களை படித்தவர், கேள்விகளை கேட்கிறார், பதில் சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைத்திருக்கிறது, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி எப்படி ஆகியிருக்கலாம்? அவர் பிரபலியமாக இருக்கலாம்.
அதுவும் எருசலேமில். அப்படின்னு அநேகர் மத்தியில் அவர் எளிதாக பிரபலியமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எங்கே போ? நாசரேத்துக்கு போ. அதை அருமையாக ஆங்கிலத்தில் பார்க்கலாம். He went down to Nazareth. அதாவது எருசலேமுக்கு போக வேண்டால் உயர போக வேண்டும். கிட்டத்தட்ட 1000 அடி நாசரேத்து ஊரிலிருந்து எருசலேமுக்கு போக வேண்டும். 1000 அடி உயரத்தில் இருக்கிறது. இப்போ அப்படி உயர சென்ற இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எங்கே இருக்கிறார்? He went down. அந்த பிரபலியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பிலிருந்து அவர் எங்கே போக வேண்டியிருக்கிறது? நாசரேத்து ஊரில் ஒரு சாமானிய அங்கே போய் என்ன செய்ய வேண்டியிருக்கு? வாழ வேண்டியிருக்கு. அவருடைய பெற்றோருக்கு மத்தியில் அவர் எளிதான ஒரு வாழ்க்கை, பிரபலியமான ஒரு வாழ்க்கை அல்ல, எளிதான ஒரு வாழ்க்கை. அருமையான வாலிப பிள்ளைகளே, அநேக நேரம் நீங்கள் இவ்வாறு சோதிக்கப்படலாம். உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிவதற்கு நீங்கள் கற்றுக்கொண்ட அறிவு ஒருவேளை என்ன செய்யலாம்? தடை செய்யலாம். நீங்கள் உங்களுடைய பெற்றோரை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். இயேசு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் உலகமே உங்களுக்கு என்ன செய்யும்? பின் செல்லும். பின்னொரு காலத்திலே இயேசுவண்டை பற்றி, வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது உலகமே அவன் பின்னே போகிறது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முழு உலகமும் இன்றைக்கு அவரை பற்றி தியானிக்கிறது. 12 வயதில் ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட பொழுது அவர் கீழே இறங்கி நாசரேத்துக்கு அவர் போகிறார். ஒருவேளை தேவன் உங்களுக்கு அருமையான திறமைகளை கொடுத்திருக்கலாம். பிள்ளைகள், நம்ம எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் வாழ்க்கையை நாம் பிரதிபலிக்கக்கூடிய தேவன் அநேக சந்தர்ப்பங்களை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு சிறுவனாக இயேசு இருக்கும் பொழுது அவரோடு கூட படிக்கிற ஒரு மாணவன், இல்லை என்றால் அவரோடு கூட அந்த நாசரத்தில் இருக்கிற ஒரு மாணவன் போய் ஒருவேளை வெளியிலேருந்து வைத்திருக்கேன், வேறு எங்கேயோ போய் கற்றுக்கொண்டு அல்ல நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிற ஒரு மாணவன் ஆங்கிலத்தில் அவர்கிட்ட பேசுகிறார். ஒரு 12 வயது இயேசு அங்கே நிற்கிறார். இவன் அழகான ஆங்கிலத்தில் அவன் பேசுகிறான். கேட்கிறான் ஒரு கேள்வி. இயேசு என்ன பதில் சொல்லியிருப்பார்? எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நீ எனக்கு என்ன மொழியில் பேச வேண்டும்? அராமைக் மொழியில் பேச வேண்டும் என்று தான் செய்திருப்பார், கேட்டிருப்பார். எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நீ அராமைக் மொழியில். ஒருவேளை அந்த நாட்களில் லாட்டினில், கிரீக்கில் ஒருவேளை இருந்திருந்தால் அவர்களே தேர்ச்சி பெற்றவர் அழகாய் பேசின பொழுது ஒருவேளை என்ன தான் சொல்லியிருப்பார்? நீ எனக்கு அராமைக் மொழியில் பேசு, எனக்கு மற்றபடி தெரியாது என்றிருப்பார். நான் கேட்கிறேன், ஒருவேளை நமக்கு சில திறமைகள் இருக்கலாம், இன்னொருவருக்கு அந்த திறமை இல்லாமல் இருக்கலாம். அந்த திறமை இருக்கிறதுனாலே நம் மேன்மையானவர்கள் என்று நீங்கள் என்ன போகிறீர்களா? உங்களுக்கு ஒருவேளை நன்றாக பேசக்கூடியவர்கள் என்று இருந்தாலும் அதனாலே நீங்கள் மேன்மையுள்ளவர்களா, மற்றவர்கள் கீழானவர்களா? இல்லை. இயேசுவுக்கே தெரியாது. நீங்கள் பேசுகிற ஒரு மொழி இயேசுவுக்கே தெரியாமல் இருக்கலாம். நாம் இதில் எதை கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய திறமையில் சிலருக்கு இல்லாது என்பதனாலே அவர்கள் நம்மை காட்டிலும் கீழானவர்கள் என்று ஒருபோதும் நிச்சயம் வேண்டாம், நினைக்க வேண்டாம். அவைகளெல்லாம் சில தாளந்துகள், அவ்வளவுதான். வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அந்த லட்சியம் என்பது வேறு. இன்னொரு பகுதியும் நாம் பார்ப்போம். இயேசுவிட்டே இப்படிப்பட்ட ஒருவேளை இயேசுவை அவருக்கு ஆங்கிலம் தெரியவில்லை, இல்லை என்றால் லாட்டின் தெரியவில்லை, கிரீக் தெரியவில்லை என்று கண்டவுடனே மற்ற மாணவர்கள் செய்யலாம், அவரை பார்த்து கிண்டல் பேசி சிரித்திருக்கலாம். உடனே இயேசு போய் தனியாக உட்கார்ந்து ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று அழுதிருப்பாரா? அதெல்லாம் செய்திருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அற்பமானவைகள். மேன்மையான ஒன்றை லட்சியமாக கண்டு அவர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது 12 வயதிலேயே தனக்கு ஒரு அவமரியாதை என்பதற்காக தன்னுடைய
என்னை அவர்களைப் போல என்னை படிக்க வைக்கவில்லையே, அவர்களைப் போல நல்ல காலேஜுக்கு என்னை அனுப்பவில்லை என்று இயேசு உட்கார்ந்து வருத்தப்பட்டிருப்பாரா? நிச்சயமாக வருத்தப்பட்டிருக்க மாட்டார். நிச்சயமாக வருத்தப்பட்டிருக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய பெற்றோர் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அதற்காக நீ ஒருபொழுது நினைச்ச வேண்டாம். நீங்கள் குறை கூற வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர் எளிமையான இடத்தில் பிறந்தார், எளிமையானதான் வாழ்க்கை தான் வாழ்ந்தார். சில நேரங்களில் நம்ம குடும்பத்திலே ஒரு நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெற்றோராக இருக்கலாம், இல்லை என்ற சூழ்நிலையாக இருக்கலாம். நான் ஒரு சகோதரனை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். அந்த சகோதரன் வேதத்தில் உள்ள சகோதரன் தான் ஏமான். ஏமான் என்கிற ஒரு சகோதரனை நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. அவருடைய அப்பா மிகவும் தன்னுடைய வாழ்க்கை நெறியை, நீதியுள்ள வாழ்க்கையை கெடுத்து, தன்னுடைய பெயரை கெடுத்து, தன்னுடைய குடும்பத்துக்கு அவப்பெயரை கொண்டு வந்தவர். அவர் பெயர் ஜோயல். யாருடைய பிள்ளை என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால், ஜோயலுடைய அப்பா யார் என்றால் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய தன்னுடைய பிள்ளைகளை அவர் நீதி விசாரிப்பதற்காக வைத்திருக்கும் பொழுது அவருடைய மகனான யோவேல் அவன் நீதியற்ற முறையிலே வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தை நிச்சயம் அவப்பெயரை கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய மகனாயிருந்த ஏமான் ஒருவேளை அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே வளர்ந்திருக்கலாம். கஷ்டமான சூழ்நிலையில் அப்பா பெயரை கெடுத்துட்டார். தாத்தா நல்ல பெயர் வச்சுருந்தார். ஆனால் யாரை இதை கெடுத்து விட்டார்? குடும்ப பெயரை அவருடைய அப்பா ஜோயல் பெயரை கெடுத்து விட்டார். இப்போ என்ன செய்திருக்கலாம்? ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் அது கஷ்டமாக இருந்திருக்கலாம். பின்னாட்களில் ஒரு சங்கீதம் எழுதுகிறார். சங்கீதம் 88 எடுப்போம். சங்கீதம் 88 மிகவும் கஷ்டமான ஒருவேளை இந்த சங்கீதம் எப்பொழுது எழுதினார் என்று தெரியவில்லை. கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவர் எழுதினாரா இதே மாதிரி, என் ஆத்துமா துக்கத்தில் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. 3ஆம் வசனத்திலே. 5வது வசனத்திலே, மரித்தவர்களில் ஒருவனை போல நெகிழப்பட்டிருக்கிறேன், பிரேத குழிகளில் கிடக்கிறவரை போலானேன். 5வது வசனத்தில் முன் எழுதுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க 8வது வசனத்தில், எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். 15வது வசனத்தில், சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவன், மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். 18வது வசனத்தில், சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினேன். ஒருவேளை இங்கே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடங்களில் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய்விட்டார்கள், உங்களுக்கு உங்களுடைய அப்பா பேரை கெடுத்துட்டார், இல்லை என்னால் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இது போல் ஒருவரும் என்னை மதிக்கவில்லை, என் கூட யாரும் பேசுறதில்லை, என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதில்லை. நம்ம அதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்போ இந்த ஏமான்னு உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்திருப்பாரா? இல்லை. 1 நாளாகவும் 1 ராஜாக்களிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை நான் வாசித்து விட்டு சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் பாருங்க, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். அவருடைய சாலமோனுக்கு உள்ள ஞானத்தை பற்றி சொல்லும் பொழுது, அவர் இதெல்லாம் அவ்வளவு ஞானத்தையும் புத்தியும் மனோவிருத்தியையும் கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது ஒரு கம்பேரிட்டிவ், ஒரு ஒப்பிட்டு பார்க்கிற ஒன்றை கொடுக்கிறார். 31வது வசனத்தில், அவன் எஸ்ராகியானிய ஏத்தானியனும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவனாயிருந்தான். அதில் யார் பேரை கொண்டு வராங்க? ஏமானை விட யார் ஞானியாக இருந்தாராம். அப்போ அப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்னா இப்போ யாரை மாதிரி அவர் ஞானியாக மாறி இருக்கணும்? சாலமோனை போல ஞானியாக யார் மாறினான்? ஏமான் மாறிடான். அவன் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கல, எனக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு. ஒருவேளை இந்த சங்கீதம் அவன் ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த சங்கீதத்தை இருக்கலாம். அவருடைய வளர்ச்சியை பாருங்கள். 1 நாளாகமத்தில் 6ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில்
33வது வசனத்தை பாருங்கள். அதிலே கோகாத்தியரின் குமாரன் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன் என்று இருக்கிறது. 21 நாளாகமம் 25வது அதிகாரத்தை எடுப்போம். 1 நாளாகமம் 25வது அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஏமானுடைய வாழ்க்கை 25வது அதிகாரம் முதல் வசனத்தில், சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்குதன் சொல்கிறே ஆசாப், ஏமான், ஏதூன் என்பவர்களின் குமாரர்களில் சிலரை அவர்கள் ஊழியத்திற்கு நினைச்சார்கள். அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். இவர் எங்கிருந்து எங்கே போயிட்டாருன்னு பாருங்க. சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்த பொழுது அங்கே ஆண்டவரை உயர்த்தி ஆர்ப்பரித்து பாடக்கூடிய சங்கீதங்கள், சுரமண்டலங்கள், இதுக்கு எல்லாருக்கும் யாரை நியமிக்குன்னு சொல்றார். ஏன் நினைப்பேன், சங்கீதம் 88 படிக்கும் பொழுது அது ஒரு புலம்பல் மாதிரி இருக்கலாம். ஆனால் அதிலே அவர் என்ன செய்யவில்லை, நிலைத்திருக்கவில்லை. இப்போ எங்கே வந்து விட்டார், தேவனுடைய ஆலயத்திலே. அது மாத்திரமல்ல, அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு மனுஷன். அதை பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஏமான். அருமையான சிறு பிள்ளைகளை, நம்முடைய பின்னணியோ நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை வைத்து அவைகளை நினைத்து நாம் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளும் நம்முடைய வாலிப பிரயாணத்தில் மற்றவர்களை காட்டிலும் நமக்கு அதிகம் தெரியும், நாம் அவர்களை விட ஸ்மார்ட் இல்லை என்றால் அவர்களை காட்டிலும் அதிகம் படித்திருக்கிறோம் என்றெல்லாம் நான் நிச்சய வேண்டாம். நாம் மாறு தட்ட வேண்டாம். எளிமையான ஒரு வாழ்க்கை, இயேசுடைய வாழ்க்கையை, இயேசு தன்னை பற்றி ஒரு இடத்துல அவர் சொல்லும்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சவுல் தன்னை பற்றி அவர் சொல்லும்போது, பவுலாக மாறின சவுல் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் யூதன், சிலிசியா பட்டணத்தில் பட்டணத்தில் வந்தவன், கமாலியலின் காலேஜில் படித்தவன் என்று தன்னை பற்றி சொல்கிறார். நான் யூதன். பாருங்க, தன்னுடைய குலத்தை பற்றி அவருக்கு ஒரு பெருமை, தன்னுடைய ஊரை பற்றி ஒரு பெருமை, தன்னுடைய படிப்பை பற்றிய பெருமை, எல்லாவற்றையும் அவர் முன்னெடுத்து காண்பிக்கிறார். இங்கிருந்தெல்லாம் வந்தேன். ஒருவேளை அது அவருடைய முன்னுள் உள்ள வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இதை சொல்கிறார். அது முடிந்த உடனே அந்த சம்பவத்தில் ஒரு ஒளி வந்து அவர் கீழே விழுந்து கிடக்கும் பொழுது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று யார் பேசுகிறார்? ஆண்டவர் பேசுகிறார். அதை பேசும் பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று யார் கேட்கிறார்? சவுல் கேட்கிறார். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். அதுக்கு அங்கிருந்து பதில் என்ன வருது தெரியுமா? 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு. அவ்வளவுதான். நீ துன்பப்படுத்துகிற பரலோகத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதா இல்லை என்றால் ஆண்டவர் என்று என்ன சொல்லவில்லை. தன்னுடைய இன்ட்ரடக்ஷனில் அவர் சொல்லவே இல்லை. தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு. நசரேயனாகிய இயேசுன்னா, இயேசு எங்கே உள்ள இயேசு? நாசரேத்தியர் ஊர்லேருந்து வருகிற இயேசு. அவர் தான் பேசுகிறேன் உன்கிட்ட. இப்போ எங்கே போச்சு? காலேஜில் படித்தது இல்லை என்றால் அவருடைய இது ஒன்றும் இல்லை. நான் பேசுகிறது நாசரேத்தில் உள்ள ஊர் இயேசு பேசுகிறேன், நசரேயனாகிய இயேசு. அத்தனையும் இப்பொழுது சவுலுடைய கண்களிலே வந்து மறைந்திருக்கலாம். நாசரேத்தில் உள்ள இயேசுவா? ஆனால் அவர்கிட்ட தான் என்ன இருக்குது? விடுதலை இருக்கிறது. அவர்கிட்ட தான் விடுதலை இருக்கிறது. அந்த இயேசுவைத்தான் அவர் ஏற்றுக்கொண்டான். அந்த இயேசுவைத்தான் ஏற்றுக்கொண்டான். அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் இவரை பின்பற்றுங்கள். எளிதான ஒரு வாழ்க்கையை பின்பற்றுங்கள். தன்னை பற்றி சொல்லும் பொழுது இயேசுவே அவ்வளோ எளிதாக சொல்கிறார். நாம் எளிதாக எதையெல்லாமோ நம்ம சொல்லிவிடுகிறோம். எங்கே படித்தோம், எந்த காலேஜ், எந்த இதில். 5ஆம் வகுப்பு படித்தவர்களும் ஆக்ஸ்போர்டில் படித்தவர்களும் எங்கே தான் பேச முடியும்? சிஎஃப்சி சபையில் தான் பேச முடியும். ஏன்? நாம் அவனுடைய படிப்பை வைத்து இல்லை, நம்முடைய ஞானத்தை வைத்து நினைச்சிடும், மதிப்பீடு செய்கிறோம். அந்த வாய்ப்பு எங்கே தான் கிடைக்கிறது? தேவனுடைய சபைகளில். மற்ற இடங்களில் ஆக்ஸ்போர்டில் படித்தவங்களும் 5ஆம் வகுப்பு படித்தவங்களையும் கொண்டு போய் பேனர் ஒட்டி
வெளியே விட்டுருந்தா யாருக்கு அவமரியாதைன்னு நினைப்பார்கள்? என்னடா நானும் அவரும் ஒன்றா பேசுகிறதா என்று தான் நினைப்பார்கள். ஆனால் தேவனுடைய சபையில் எது மதிப்பீடு செய்யப்படுகிறது? ஞானம், தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானத்தை அடைவதற்கு வேறு எதுவும் தடை இல்லை. நம்முடைய படிப்பு தடை இல்லை, நம்முடைய பின்னணி தடை இல்லை. அவர்களைப் போல அறிவில்லாமல் இருக்கலாம், உலக ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எதுவுமே என்ன செய்யவில்லை, தடை இல்லை. அப்படின்னா நான் மற்ற என்னுடைய பெற்றோரையோ நம்முடைய பின்னணியோ நான் குறை சொல்ல அவசியமே இல்லை. நான் தேவனுடைய ஞானத்தை பெற்று நான் வாழலாமே. 1 கொரிந்தியர் 1 பேதுருவிலே, புருஷர்களே, இயேசுடைய வாழ்க்கையை நாம் எங்கே குடும்பத்தில் தான் அதை வெளிப்படுத்த வேண்டும். அதை தான் அங்கே தான் ஆண்டவர் விரும்புகிறார். 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் பாருங்கள், 3வது அதிகாரம் 7வது வசனத்தில், அநேகர் கணவன்மார்கள் புருஷர்கள் இருக்கிறோம். ஆண்டவர் எளிதாய் நமக்கு சொல்லப்பட்ட குடும்பத்திலேயே இயேசுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதற்கு சொல்லப்பட்ட காரியம். புருஷர்களே, உங்களுடைய மனைவிகளை என்ன செய்யுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். உண்மையாய் நம்முடைய மனைவியை நாம் நேசிக்கிறவர்களாக இருந்தால் அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்வோம். நம் எந்த ஒரு பொது இடத்திலேயோ இல்லை என்றால் குடும்பத்தின் மத்தியிலையோ நான் இயேசுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறவனாக இருந்தால் நான் ஒருபொழுதும் என்னுடைய மனைவியை நான் நினைச்ச மாட்டேன், அவமதிக்க மாட்டேன், தரக்குறைவாய் நான் நடத்த மாட்டேன். அதுதான் அந்த இடத்துல தாங்க என்ன இருக்கிறது, தேவனுடைய ஜீவன் நினைச்சுக்கிறது, இயேசுடைய ஜீவன் வெளிப்படுத்துகிறது. அவன் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு கட்டளை, ஆனால் தேவனை வெளிப்படுத்துகிறது, இயேசுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது என்பது இப்படிப்பட்ட சின்ன சின்ன கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் தான். அதில் தான் நாம் இயேசுடைய வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஒருவேளை நம்முடைய மனைவிக்கு உண்மையாய் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோமா? போவாஸுடைய வாழ்க்கையை பற்றி ஒன்று போவாஸ் தன்னுடைய வேலை ஸ்தலத்திலே அவனுடைய வயல் காரியங்களிலே அவன் இருக்கிறான். அப்பொழுது இரவிலே ஒரு பெண் வருகிறாள். பெண் வந்து அவனுடைய அருகே படுத்திருக்கிறாள். அப்படி படுத்திருக்கும் பொழுது இவன் நடு ஜாமத்திலே நினைச்சான். போவாஸ் முழிக்கிறான். அவன் விழித்து உடனே அதை எப்படி எழுதியிருக்கிறது, அவன் எழுந்து அரண்டு அழுகிறான். நீங்கள் அதை ரூத் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நமக்கு இப்பொழுது நேரம் இல்லை, ரூத் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அதை பார்க்கலாம். அவன் அரண்டு எழுதுகிறான். அவன் வழக்கமாக ஒரு ஊதாரியாக இருந்திருப்பான் என்றால் இந்த ஒரு நடுக்கமும் இந்த அரண்டு போகிறதும் நிச்சயாது இருக்காது. பெண்கள் முன்பாக பழகிறதுல அவன் அப்படி சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்தால் இவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அது சாதாரணமாக போயிருக்கும். ஆனால் போவாஸ் ஒரு உண்மையான உத்தமமான ஒரு மனுஷன். அவன் திடீரென்று பார்க்கும் பொழுது அவன் பதறுகிறான். ராத்திரி வேளையில் ஒரு புருஷனுக்கு இன்னொருடைய மனைவியுடைய சொப்பனத்தில் இன்னொருடைய மனைவி இல்லை என்றால் இன்னொரு சபையில் உள்ள இன்னொரு சகோதரி அவனுடைய சொப்பனத்தில் வரும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் உண்மையான ஒரு மனுஷன் என்றால் பதறுவான். அங்கேதான் இயேசுடைய வாழ்க்கை இருக்கிறது. சும்மா ஏதோ ஒன்று கேஷுவலாக சரி ஏதோ ஒன்று நடக்கிறது என்று நினைத்து போனால் அவன் நம்முடைய மனைவிக்கு உத்தமமாக இருக்க போகிறதில்லை. நம்முடைய அலுவலகத்தில் இருக்கிற நம்மளுக்கு கீழாக வேலை செய்கிற ஒரு பெண் இல்லைன்னா நம்மோடு வேலை இருக்கிற இன்னொரு சகோதரியுடைய அவள் நம்முடைய கனவில் வருவென்றால் என்ன செய்ய வேண்டும்? பதற வேண்டும். பதறினால்தான் நான் என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். அதே அதிகாரத்தில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 5 வசனங்களை பாருங்கள்.
6 வசனங்கள் முழுவதுமாய் யாருக்குத்தான் இருக்கிறது? மனைவிகளே, முழுவதுமாய் மனைவிகளே. மனைவிகள் சகோதரிகள் அநேகர் இருக்கிறோம். நான் இயேசுவினுடைய வாழ்க்கையை நான் எப்படி நான் பிரதிபலித்து காண்பிக்குவது? புருஷர்களே, உங்கள் மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அதான் நீங்கள் எங்கே போனாலும் இன்னொரு இடத்துல பார்க்க வேண்டால் நீங்கள் அவர்களை மரியாதை செலுத்தும், அவர்களை மதித்து நடவுங்கள், கனம் பண்ணுங்கள். 5வது வசனத்தை பாருங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அது நீங்கள் தமிழில் படித்தாலும் சரி, ஆங்கிலத்தில் படித்தாலும் சரி, இல்லை என்றாலும் எபிரேய மொழியில் படித்தாலும் சரி, இதானு தான். உங்களுடைய புருஷருக்கு நீங்கள் அடங்கியிருங்கள், இல்லை என்றால் அவர்களை கனம் பண்ணுங்கள். ஆனால் யாருக்குமே நிச்சயம் மாட்டேக்கு, நிறைய சகோதரிகளுக்கு புரிகிறதே இல்லை. தமிழில் படித்தாலும் சரி, ஆங்கிலத்தில் படித்தாலும் சரி, அவர்கள் வேறு என்ன புருஷர்களை மதிக்க வேண்டும் என்பது அது எட்டிக்காயாக என்ன செய்கிறது, கசக்கிறது. நிறைய சகோதரிகள் நம்முடைய சபைகளானாலும் சரி, நான் அதை ஆதங்கப்பட்டு தான் சொல்கிறேன். எப்பொழுது மதிக்கிறீர்கள்? எப்படி மதிக்கிறீர்கள்? மற்றவர்கள் முன்பாக, பிறர் முன்பாக உங்களுடைய கணவனை மதிக்க தெரிகிறதா? அவரை பற்றி பிறர் முன்பாக குறை கூறாமல், இழிவாய் பேசாமல், இழிவாய் நடத்தாமல் இருக்க உங்களால் முடியுமா? நீங்கள் அப்படி உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களிலே, குடும்பங்களிலே, சபையிலே மற்றவர்களுக்கு முன்பாக உங்களுடைய கணவனை நீங்கள் எப்படி நீங்கள் மதிக்கிறீர்கள்? எப்படி கணவன் உயர்த்தி காண்பிக்கிறீர்கள்? சாராளை பற்றி சொல்லிக்கிறது, அவள் ஆண்டவர் என்று சொல்லி என்னை ஆபிரகாமிடத்தில் அவர்கள் பயபக்தியாய் இருந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஒருவேளை நான் புருஷன், நம்முடைய கணவன் அவருடைய வேலை செலுத்து வருகிறார் வீட்டிற்கு வந்தவுடனே நீங்கள் ஒரு உங்கள் கேசட்டில் இல்லை என்றால் செல்ஃபோனில், யூடியூப்பில் ஒரு மெசேஜ் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ புருஷன் வாசல் வந்துட்டார், நீங்கள் என்ன செய்யணும்? செய்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பாடு மேஜையில் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, அதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் மரியாதை. நம்ம அநேக சபையிலே நம்முடைய புருஷர்களுக்கு சொல்ல வேண்டிய அநேக காரியங்களை சொல்லி இப்போ யாருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது? மனைவிகளே, உங்களுடைய புருஷர்களை மதித்து நடவுங்கள், அவர்கள் செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். எதிலே நாம் செய்கிறோம்? சின்ன சின்ன விஷயங்களில் நாம் எங்கே என்ன செய்தியை நாம் கற்றுக்கொள்கிறோம்? ஒரு தேவனுடைய செய்தியை கற்றுக்கொள்கிற இடத்துல நாம் நிறைய கேட்குறோமே, எளிதாய் நாம் செய்ய வேண்டிய இடத்துல, கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல செய்ய முடிகிறதா? சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் எளிமையாய் ஆண்டுடைய இயேசுடைய வாழ்க்கையை தியானிப்போம். நிறைய கற்றுக்கொள்ளலாம். இயேசு பிறந்திருக்கும் பொழுது வயதானவர்கள் இருக்கிறீர்கள், வயதானவர்கள் நாம் இருக்கிறோம். இயேசு பிறந்த பொழுது ரெண்டு பேர் அவர்கள் வருகிறார்கள். ஒன்று சிமியோன், இன்னொன்று அன்னாள் ஒரு சகோதரி 84 வயது, இன்னொரு சகோதரன் சிமியோன். அந்த நாட்களிலே எத்தனை முதியவர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை பெரியவர்கள் இருந்திருப்பார்கள், தாய்மார்கள் இருந்திருப்பார்கள். ஏன் இந்த 2 பேருக்கு மட்டும் இயேசு வெளிப்பட்டார்? அவரை இந்த 2 பேரும் தேவனுடைய ஆறுதல் வரும்படியாக காத்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில இயேசு வெளிப்பட வேண்டும் என்று காத்திருந்தால் என்ன கிடைக்கும்? வெளிப்பாடு கிடைக்கும். இயேசு எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு அறிவிக்கப்படும். அவரை நீங்கள் தரிசிக்க முடியும். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த நம்ம வயது அந்த சகோதரிகளுக்கெல்லாம் எதுதான் ரொம்ப பிடிக்குது? காசிப், மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறது. அன்னாள் அவள் இயேசு வருவதை அதுக்காக காத்து கொண்டு இருந்தாள். ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். உங்களுக்கும் அதை வெளிப்படுத்த முடியும். எத்தனை குடும்பமாய் நாம் இருக்கிறோம். எத்தனை சகோதரிகள் நமக்கு முன்னோடியாக வாழ்ந்திருக்கிறார்கள். வெறுமனே தன்னுடைய கணவருக்கு பின்னால் ஊழிய பாதையானாலும் சரி, குடும்பத்தின் காரியங்களாலும் சரி, அவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் சரி, கணவனுக்கு பின்னால் ஒளிந்து அந்த ஊழியத்தையோ தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை செய்கிற முன்னோடிகள் நமக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் சகோதரிகள்?
எத்தனை கணவன் சில சாட்சிகளை நான் கேட்டுக்கிறேன். கணவனிடத்திலிருந்து, என்னுடைய மனைவி என்னை ஒருபொழுதும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும், என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு நாளும் என்னை எதிர்த்து பேசினதில்லை. கணவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய சபையில், என்னுடைய மனைவி ஒரு நாளும் எதிர்த்து பேசினது கிடையாது, என்னை அவமரியாதை செய்தது கிடையாது. அநேக சாட்சிகள் இருக்கிறார்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் யாரை பற்றியும் இழிவாய் பேசுறதில்லை, பேச மாட்டோம். தீர்க்கமான குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து தீர்க்கமான முடிவெடுத்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பேசுகிறதில்லை என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட குடும்பங்களை நாம் பின்பற்ற முடியுமே? அப்படி செய்வோம் என்றால் எவ்வளவாய் இயேசு நம்மளை மகிமைப்பட முடியும்? அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை மூப்பர்களாக இருக்கிறவங்க கூட, பொறுப்பில் இருக்கிறவர்கள் கூட, நான் ஒன்றை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் எவ்வளவு எளிதாய் நாம் வஞ்சிக்கப்பட முடியும். ஏனோக்குடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் ஏனோக்கு அவன் முழுமையாய், ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் 300 வருஷம், ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம், கிட்டத்தட்ட 300 வருஷம் மனுஷிறான். அவன் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தே தன்னுடைய காலத்தை முடித்து விட்டான். அதேல அதற்கு ஒப்பாய் வல்லமையான ஒரு தலைவன் இல்லை என்றால், வல்லமையான தேவனால் பயன்படுத்த ஒரு மனுஷன் என்றால் அது நோவா. நோவாவுடைய வாழ்க்கையை பாருங்கள், அந்த முடிவை பாருங்கள். அவரும் தேவன் என்ன சொன்னாரோ அப்படியெல்லாம் ஒன்றாய் செய்த ஒரு மனுஷன். ஆனால் அந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவன் பயிரிட்டு திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் விலகி படுத்திருந்தான். ஒரு சாதாரண ஒரு விஷயமாய் நாம் எடுக்கலாம். ஆனால் நான் அவருடைய வாழ்க்கையை நான் தியானிக்கும் பொழுது அதன் பின்பு 350 வருஷம் 28வது வசனத்திலே ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். அவன் மரித்தான். ஏனோக்கு தேவனோடு என்ன செய்கிறான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் அற்புதமாய் உபயோகிக்கப்பட்ட, தேவனால் பயன்படுத்தப்பட்ட இந்த நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான். அவரை பற்றி ஒன்றும் எழுதுவதற்கு ஒன்றும் இல்லையே சரித்திரத்தில் பார்க்கிறேன். ஒரு சின்ன ஒரு தவறு இல்லை, ஒரு தவறு சாதாரண தவறாக இருந்திருக்கு, நமக்கு தெரியலாம். அன்றைய விளைவு முழுமையாய் தேவனை விட்டு அவன் நினைச்சு விட்டான். மேபி யூ வாஸ் டிஸ்கனெக்டட், தெரியவில்லை. அவனுடைய வாழ்க்கையை ஒன்றும் மற்றவருக்கு ஒரு பிரதிபலிப்பாக இல்லை. அவன் 350 வருஷம் அவன் பின்பாக வாழ்ந்தாலும் ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. அவன் மரித்தான் என்று தான் முடிகிறது. அதை காட்டிலும் நாம் இந்த பூமியிலே தேவனுக்காகவோ இல்லை என்றால் சபையில் காரியங்களோக்காகவோ நாம் ஒன்றும் பெரிதாய் ஒன்றும் செய்யவே இல்லை. நோவாவை காட்டிலும் சாதித்தவர்கள் நாம் யார் இங்கே இருக்கிறோம்? ஆனால் நம்முடைய எஞ்சிய வாழ்க்கை ஏனோக்கை போல முடியுமா? இல்லை என்றால் நோவாவை போல முடியுமா? நம்மை பற்றி பிற்காலங்களிலே ஒன்றும் சொல்லப்படாத அளவிற்கு நம்முடைய வீழ்ச்சி இல்லைன்னா சின்ன சின்ன காரியங்கள், நாம் சிறு காரியங்கள் என்று நினைக்கிறோம். சகோதரன் சுனில் அவர்கள் பேசும் பொழுது நம்மை நினைவுபடுத்துகிறார். சின்ன ஸ்மால் டிஸ்ரிகார்ட்ஸ், சிறிதான கீழ்ப்படுகிறது என்று நினைக்கிறேமே, அவமரியாதை எளிதாக எடுத்துக்கொள்கிறது, ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட், கடைசியில் ஒரு முடிவு, அது ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ், தென் ஒரு அழிவுக்குத்தான் அது முடிகிறது. சௌரி ஆனிபோனான் அவர்கள் பேசும்பொழுது கலிஃபோர்னியாவில் உள்ள அந்த அந்த மாபெரும் காட்டு தீ, அதற்கு முன்பாக நடந்த சம்பவம், அந்த பிரபல்யமானவர்கள், சினிமா நடிகர்கள், நட்சத்திரங்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்திருந்த அந்த கூட்டங்களிலே யாரை கேலி பண்ணுகிறார்கள்? தேவனை கேலி பண்ணுகிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள். வழக்கமாக அவர்கள் பரிசுகளெல்லாம் வாங்கும்போது அவர்கள் தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்வார்களாம். அந்த அந்த பரிசே நாம் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் விட யார் சொல்வார்கள்? தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நாளிலே அவர் குறிப்பிடுகிறார்,
இல்லை ஒருவராவது யாரை பற்றி சொல்லவில்லையாம். இயேசுவின் பெயரை அவர் உச்சரிக்கவும் இல்லை. அதுக்கு மாறாக அவர்கள் கேலி செய்கிறார்கள் தேவனுக்கு முன்பாக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அருமையான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் அநேக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். எளிமையான முறையிலே நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் யாரை வெளிப்படுத்த முடியும்? இயேசுடைய வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்த முடியும். தேவன் அப்படியாய் நமக்கு உதவி செய்வராக. இந்த நாளிலிருந்து நம்ம கேட்ட எல்லா தேவனுடைய வார்த்தைகளையும் நாம் நினைத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எங்கே அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். நான் எங்கே நான் இயேசுவை நான் வெளிப்படுத்த போகிறேன்? எப்பொழுதாவது நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு முன்பாக நான் அடித்து விடலாம். ஆனால் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய கணவன் இடத்துல, என்னுடைய மனைவியின் இடத்துல, என்னுடைய பிள்ளைகள் இடத்துல, என்னுடைய பெற்றோருக்கு முன்பாக வாழும் பொழுது, என்னுடைய அலுவலகத்தில் அதிகமாய் நான் புழங்குகிற இடங்களிலெல்லாம் இயேசுவை நான் வெளிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள். நாம் அவரோடு கனெக்ட் பண்ணி நாம் இருந்தோம் என்றால் ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் தேவனுக்கு சாட்சிகளாக நாம் வாழ முடியும். எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களை நினைப்பூட்டின காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறோம். சிறு சிறு காரியங்கள் இல்லை, நாங்கள் உம்மை வெளிப்படுத்தி அநேகரை ஆசீர்வதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் உண்மை பிரதிபலிக்கட்டும், உண்மை வெளிப்படுத்தட்டும். எங்களுடைய வேலை சிறங்களே வெளிப்படுத்தட்டும் ஆண்டவரே. தவறான நாட்களுக்காக வருந்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் வரும் நாட்களிலே அப்படி செய்வதற்கு எங்கள் பலன் தெரிவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலைகளில் கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த சீர்கெட்டு போன அந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் வெளிச்சமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.